ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் L2 வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு 12வது சாப்டரோட சம்மரி பார்க்க போறோம். அது பிபிடி காட்டி நம்ம முடிச்சோம். ரொம்ப டீடைல் எல்லாம் பார்க்க வேண்டாம்னா ஆல்ரெடி நம்ம டீடைலா படிச்சு வச்சு இதுல நம்ம பர்பட்லாம் படிச்சு வேதா பேஸ எல்லாம் படிச்சுட்டோம். இப்போ ஜஸ்ட் ஓவர்லுக் தான் பண்ண போறோம். ஓவர்லுக்ல என்ன சொல்லுவா மேலோட்டமா பார்க்க போறோம். ஓகே, இதெல்லாம் எங்கேன்னு படிக்கிறோம்? நம்ம இஸ்கான் மங்களூர்ல படிக்கிறோம். அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பகவானை நல்லா சேவிச்சுட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா ஒரே ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் மியூட்லயே சொல்லுவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யார் பிரணத்தி யார் எடுத்தா லாஸ்ட்? யாருக்கும் எடுக்கணுமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 1, ஹரே கிருஷ்ணா 2, ஹரே கிருஷ்ணா 3. நான் எடுக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் அஞ்சான திமிராந்தஸ்ய ஞானார்தன நலாகயா சசூர் உன்மீலிதம் ஏன் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபக சதாபக்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தே அகம் ஸ்ரீ கோகசி யுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜானதீதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சககண லலிதா ஸ்ரீ விஷாகான் விதாம்ச. ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷே கோபிகா காந்தா காந்தா ராதா காந்தா குமோஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே वृंदावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मण हिताय च जगत् हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावदाय कृष्णा प्रेम प्रादाय दे कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः. पुरवे गौरसंद्राय साधिगाय तदालये कृष्ण कृष्ण भक्ताय तत्भक्ताय नमो नमः. नमः ओम विष्णुपदाय कृष्ण प्रसाय पूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनी विनायिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वात्सात्य देशधारिणे पंचदत्वात् मगं कृष्णं भक्तरूप स्वरूपं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं. जय कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा हरे कृष्ण. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? 12th சாப்டர் பக்தி சேவை தான். இதோட இந்த சாப்டர் தான் டோட்டல் பக்தியை பத்தி நம்ம படிக்கிறது இதை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இது நம்ம ரீகேப் பார்க்க டீடைல் எல்லாம் பார்க்க போறோம்ல, சூப்பர்ஃபிஷியலா பார்க்கணும். பக்தி சேவை அத்தியாயம் 12 சுருக்கம். இதெல்லாம் எடுத்துருக்கணும் நான் பண்ணல. ஓகே, சாப்டர் 11 என்ன பார்த்தோம்? நம்ம லார்ட் கிருஷ்ணா ஷோஸ் இஸ் யூனிவர்சல் ஃபார்ம். அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. பகவான் கிருஷ்ணர் தனது பிரபஞ்ச வடிவத்தை காட்டுகிறார். அப்ப அதுல என்னது? தனிப்பட்ட 2 கை வடிவத்துடன் அர்ஜுனனின் பற்றுதல். இதெல்லாம் பார்த்துட்டு குழம்பிட்டு அவர் என்ன சொல்றாரு? வேண்டாப்பா, எனக்கு நார்மலா நீங்க எப்போ இருக்கிறா போல அந்த உருவத்தை காட்டுங்க, எனக்கு அதுலதான் திருப்தியா இருக்கு, இதை பார்த்து நான் ரொம்ப பிரமிப்பா இருக்கேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றார்? 2 கை வடிவத்துடன் பற்றுதல் காரணமாக கிருஷ்ணரிடம் தனது நிலையை தெளிவுபடுத்த அர்ஜுனன் விரும்புகிறான். அப்புறம் இது 11ல இருந்து 12க்கு 12ல பக்தி சேவை 2 கை ரூபத்தை அப்புறம் அவருக்கு எப்படி சேவை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது அத்தியாயத்துல சொல்றாரு. அப்புறம் இங்க என்ன கொடுத்திருக்கா? ஒரு நிமிஷம். இறைவனின் அசாத்தியமான ஆழ்மாறான ஐஸ்வர்யங்களை கேட்டதும் பார்த்ததும் அர்ஜுனன் மீண்டும் பக்தி சேவையை பற்றி கேட்க விரும்புகிறான். எல்லாம் பார்த்தாச்சு, 10th 11th கேட்டாச்சு, 10th சாப்டர்ல கேட்டாச்சு, 11th சாப்டர்ல பார்த்தாச்சு. இப்ப திரும்பி உங்களுக்கு நான் எப்படி தொண்டு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன்.
அதுதான் வந்து பக்தி சேவை பத்தி இந்த 12வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. அப்படி என்ன 2 விதமா இருக்கு. பணியை துறந்த ஞானிக்கு மாறாக கிருஷ்ணருக்காக பணிபுரியும் பக்தன் என்ற அவரது நிலையை தெளிவுபடுத்துதல். இங்கிலீஷே படிக்கணும். To clarify his position as a devotee who works for Krishna as opposed to a ஞானி who renounces work. அது இவ்வளவு அழகா இருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சா அழகா புரியும். என்னன்னாக்கா ஒரு டிவோட்டியா இருக்கிறவங்க வந்து கிருஷ்ணாக்கு வழிபடணும். கிருஷ்ணாக்கு அது இல்லாம ஞானியா இருந்து ஒரு வேலையெல்லாம் பண்ணாம வெறும் ரூப பிரம்மத்துல வந்து அவன் வந்து லயித்திருக்கானே, அதை விட வந்து கிருஷ்ணாங்கிற ஒரு ரூபத்தை வச்சுன்னு நீ வந்து வழிபடு அப்படிங்கிற. அப்புறம் இதுல என்ன கொடுத்துருப்ப, என்ன கிளாரிஃபை பண்றேன்? To clarify his position as being attached to the personal form of Krishna as superior to the universal form or unmanifested Brahman. அப்புறம் என்னது, உலகளாவிய வடிவம். இந்த இது பார்த்தோம் இல்லையா நம்ம ஸ்பிரிச்சுவல் என்னது பிரபஞ்ச வடிவம், யூனிவர்சல் ஃபார்ம். யூனிவர்சல் ஃபார்மை விட இந்த மாதிரி ஹியூமன் ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கிற ஃபார்ம் தான் பெட்டர். அப்ப என்னது, பிரம்மன் அரூப நிலையும் வேண்டாம், அதை விட இது தேவையில்லை. அரூப ரூபத்துல வந்து சில பேர் இது வழிபடுறான், அவளை விட இந்த மாதிரி ரூபம் இஸ் பெட்டர். அதே போல யூனிவர்சல் ஃபார்மை விட இந்த ஃபார்ம் தான் பெட்டர். அப்ப எது நல்லதில்லை, நல்லது மீன்ஸ் இதை விட தாழ்ந்தது எது, யூனிவர்சல் ஃபார்ம் அண்ட் அரூப ரூபம். அது ரெண்டும் வந்து நம்ம வழிபட தேவையில்லை. ஏன்னா இந்த ரூபம் இஸ் பெட்டர் அப்படிங்கிற சாப்டர் 12 ஒரு குவிக் ரீகேப். அருவவாதம் ரொம்ப சின்னதான், 20 ஸ்லோகா தான் இருக்குது. அருவவாதம் மீது பக்தி, பக்தி ஓவர் இம்பர்சனலிசம். அப்புறம் பக்தி நீங்க இன்னைக்கு கரெக்டா கேட்டேன் ஜெயந்தி மாதாஜி, அருவம்னா என்னதுன்னு கேட்டேன் இல்லையா? தான் பக்தியின் முற்போக்கான நிலைகள், அதிகத்திலிருந்து குறைந்தவை. எப்படி எல்லாம் ஹையஸ்ட் லோவர், எப்படி பண்ணா தி பெஸ்ட். சரி உனக்கு அப்படி பண்ண முடியல, அதை விட கொஞ்சம் கம்மியா உள்ளது பண்ணு பக்தி, அதுவும் முடியல இன்னும் கம்மியா உள்ள பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுப்பார். அப்புறம் கிருஷ்ணனுக்கு பிடித்த குணங்கள் என்னதுன்னு சொல்லிட்டு லாஸ்டா வந்து சொல்லுவார். ஓகே. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத 12ோऽध्यायः பக்தி யோகः. நிறைய கிளிக் பண்ண முடியும். யார் படிக்கிற? ஐஸ்வர்யா மாதாஜி ஆரம்பிச்சு. हरे कृष्ण माताजी. கிருஷ்ணா. अर्जुन उवाच एवं सददयुक्ता ये भक्तास्त्वं पर्युपासते ये साव्यक्षरम् अव्यक्तं तेषां के योगवित्तमाः. हरे कृष्ण माताजी. அர்ஜுனா என்ன சொல்ற? which is considered to be more perfect. எது வந்து பர்ஃபெக்ட்? நான் வந்து ரூபத்தை வச்சு பகவான் வந்து ஒரு ரூபம் வச்சு வழிபடுறது நல்லதா, அதுதான் பர்ஃபெக்டா, இல்ல அரூபமாக ஒரு ரூபம் இல்லாதக்கு அந்த மாதிரி வழிபடுறது நல்லதா அப்படி கேட்கிறேன். which is considered to be more perfect? those who are properly engaged in அது இப்படி கேட்கறாரு. உன்னை கரெக்டா வந்து டிவோஷனல் சர்வீஸ் ஒரு உருவம் வச்சு வழிபடுறாங்களே அவங்க பக்குவமானவர்களா, இல்ல those who worship the impersonal பிரம்மன், ரூபம் இல்லாத வழிபடுறாங்களே அவங்க பர்ஃபெக்டா, அன்மேனிஃபெஸ்டட், பகவானுக்கு இன்னும் ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு ரூபம் இல்லாதக்கு அவங்க வழிபடுறாங்க, அது வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டா, இல்ல இந்த மாதிரி உருவம் வச்சு வழிபடுறவங்க பர்ஃபெக்டா கேட்கும். ஓகே. which is better கேட்கிறா. பர்சனலிசம் ஒரு இம்பர்சனலிசம் எது சிறந்தது, உருவவாதமா அல்லது அருவவாதமா? இரண்டு கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர், டிரான்சென்டென்டலிஸ்ட் ஆர் தேர். ஆழ்நிலைவாதிகளின் 2 பிரிவுகள். உருவவாதிகள் முழு ஆற்றலுடன் பரம இறைவனின் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். உருவம் இருக்கிற பகவான் ஒரு உருவம் வைத்து நம்ம வழிபடும் போது என்னது, பக்தி சேவையில ஆரம்பிச்சு இது சேவை தொண்டு பண்றாங்க. ஆனா அருவவாதிகள் என்னது, இம்பர்சனலிஸ்ட். அருவவாதிகள் வெளிப்படுத்தப்படாத பிரம்மன் தியானத்தில் ஈடுபடுகிறார். அவங்களுக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும், ஒரு ரூபம் இல்லை. அப்ப அது வந்து ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரி நினைத்துட்டு பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஆனா அதுக்கு ஒரு ரூபம் இல்லாம they can only do meditation. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், பஜனை பண்ணலாம், ஒரு உருவத்தை வச்சுன்னா அவருக்கு நிவேதியம் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாமே பக்தி தொண்டு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணலாம். So conclusion of every chapter of Bhagavad Gita attached to personal form of God. ஒரு சாப்டர் இறுதியில பார்த்ததுனாக்கா என்னது, பர்சனல் ஃபார்ம், பகவானோட ஒரு ரூபத்தை வச்சு நம்ம வழிபடுறது தான் சொல்லியிருக்கோம். பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவும் இறைவனை தனிப்பட்ட வடிவத்துடன் இணைக்கவும் இல்லை, இணைக்கப்படுகிறது. தமிழ் நம்ம என்னது, 2 வாழும் பொருள் ஆன்மீகம், லிவிங் என்டிட்டி ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க், அப்சல்யூட் ட்ரூத். அது 2வது சாப்டர். லிவிங் என்டிட்டி ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க், அப்சல்யூட் ட்ரூத் இஸ் அப்சல்யூட் ஹோல். அப்படி கொடுத்துருக்கா இல்ல? ஓகே. நம்ம வந்து என்னது, ஒரு ஸ்பார்க் மாதிரி. பகவான் வந்து ஃபுல் ரூபம், அவர் வந்து ஃபுல் காட் இஸ் ஃபுல். நம்ம வந்து அதுல இருந்து ஒரு பார்ட் தான். ஜஸ்ட் லைக் அவர் தீ பிழம்புனாக்கா நம்ம வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி, அதே குவாலிட்டி தான். இவன் வி ஆர் சச்சித்தானந்தா, அவரும் சச்சித்தானந்தா. அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, நமக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. ஆனா என்ன டிஃபரன்ஸ், அவருக்கு நமக்கு வி ஆர் ஜஸ்ட் அ ஸ்பெக்.
6வது அத்தியாயத்துல என்ன கொடுத்திருக்கு? 6.47 says பக்தி யோகா இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் யோகிஸ். அது 6வது அத்தியாயத்துல கொடுத்திருக்கு. எல்லா யோகத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பக்தி யோகத்தான் சிறந்தது அப்படின்னு இருக்கு. 7வது அத்தியாயத்துல என்ன கொடுத்திருக்கு? லிவிங் என்டிட்டி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஹோல். recommends one to transfer his full attention to the whole. அப்ப நம்ம என்னது, நம்ம எல்லாம் அங்கிருந்தா பகவானோட உருவத்துல இருந்தா நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே நம்ம வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட். அதனால நம்ம என்னது, recommends one to transfer his full attention to the whole. இப்ப நம்மளோட கவனம்லாம் எங்க இருக்கணும், எங்கே நம்ம வந்திருக்கோமோ அங்கதான் வந்து கவனம் செலுத்தி அவங்க வந்து வழிபடணும். என்னது 8வது சாப்டர்ல என்ன கொடுத்திருக்கு? Anyone who thinks of Krishna at the time of death at once goes to the supreme sky, so spiritual sky, to the abode of Krishna. அப்போ என்னது, கடைசி காலத்துல நம்மளுடைய அந்தமாம்சமாம் அந்த காலேச்சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலைவர. என்ன ஸ்மரணம் பண்ணுங்க கடைசி காலத்துல, நீங்க வந்து என்ன ஸ்மரணம். அப்ப நமக்கு கடைசி காலம் எப்போ தெரியாது. அப்ப நித்தியம் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணும். எப்போ அந்தம காலம் வரும் தெரியாது. அப்ப நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது அந்த காலம் வந்தாலும் நம்ம வந்து ஸ்மரணம் தான் பண்ணிட்டு இருக்கோம் பகவான். சோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னது, பகவானை நினைக்கும் போது நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த உலகத்துக்கு நம்ம போயிடுவோம். அந்த ரூபமையும் எடுக்கும். பகவானை பத்தி நினைச்சோம்னாக்கா பகவானோட உலகத்துக்கு போயிடுவோம். இல்ல வந்து இந்த ஒரு இந்த மகாராஜு இல்லையா, பரத மகாராஜோட ஸ்டோரியில இருந்து டியர் அது மான் இறக்குற மானாவே பிறந்து விடுறாரு. So only way to have association of supreme personality of Godhead is through devotional service. அப்ப பகவானை வந்து அணுகணும்னா என்ன, எப்படி பண்ண முடியும்? ஒன்லி டிவோஷனல் சர்வீஸ் பண்ணி தான் முடியும். டிவோஷனல் சர்வீஸ்னா இன்னும் ஜப்பா பண்ணலாம், இந்த மாதிரி பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், யாகம் பண்ணலாம், கோயில் சுத்தப்படுத்துறது, கோயிலுக்கு போறது, அர்ச்சனை பண்றது, எனிதிங் ரிலேட்டட் டு காட். எஸ் எஸ். அடுத்த படிங்க மாதாஜி. யாரு? கீதா மாதாஜி வந்திருக்காங்களா? கீதா மாதாஜி இல்லை, ஐஸ்வர்யா ஜெயந்தி மாதாஜி. ஓ, ஜெயந்தி மாதாஜி படிக்க முடியுமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேண்டாம், என்ன பஸ்ல இருக்காங்க, படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச மய்யா தேஸ்ய மனோ ஏமா நித்யயுக்தா உபாசதே சத்தயா பரயோ வேதா தேமே யுக்ததமா மதஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரத்தையா பரயோபேதஸ். ஓகே. அப்ப பகவான் என்ன சொல்றார்? He whose mind is fixed on my personal form always engaged in worshipping me with great transcendental faith. யாரு வந்து என்ன உருவம் வைத்து என்ன வந்து வழிபடுறார்களோ அவளுக்கு எப்படி இருக்கும், என்ன வந்து நல்ல கவனத்தோட நான் வந்து வித் கிரேட் டிவோஷன், ஆன்மீகமா ஒரு டிவோஷனோட என்ன வந்து வழிபடுறாங்க. இஸ் கன்சிடர்ட் டு பை மீ டு பி மோஸ்ட் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னே சொல்லிட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அரூபவாதிகளா இருக்க வேண்டாம். ரூபம், பகவானுக்கு ரூபம் இருந்து அவரை வந்து வழிபடுறது பெஸ்ட். இது வேண்டாம், நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இட் டசன்ட் கோ ஆல்சோ. பட் இதை அவாய்ட் பண்றதுக்கு அப்படி மூடு வரமாட்டேங்குது. எல்லாம் அப்படி கிளிக் பண்ண வேண்டியது. எக்ஸ்பிளைன் பண்றோம் ரொம்ப. ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் தான் பண்றோம். அப்ப டீப்பா பண்ண வேண்டாம் பார்த்தாலும். ஓகே, அது வந்து ஸ்கிப் பண்ணிருக்கலாமோ. லார்ட் கிருஷ்ணாஸ் ஒப்பீனியன், those engaged in devotional service are most perfect அப்படி சொல்றாரு. அப்புறம் வைஃப் மோஸ்ட் பர்ஃபெக்ட். ஏன் அவங்க தான் என்னை வந்து ஒரு 2 கை ரூபமா ஒரு உருவம் வச்சு வழிபடுறதுதான் பெர்ஃபெக்ட் சொல்றாங்க. ஏன் அப்படி? அவர்களின் மனதை எனது தனிப்பட்ட வடிவில் நிலை நிறுத்தவும், எப்போதும் என்னை வழிபடுவதில் ஈடுபாடு மிகுந்த மற்றும் ஆழ்நிலை நம்பிக்கையை நின்னை வணங்குங்கள் அப்படி சொல்றாங்க. அப்புறம் என்னது, ஐ திங்க் ஐ ஸ்கிப் திஸ். கிருஷ்ணா உணர்வின் செயல்கள் எல்லாமே கிருஷ்ணனுக்காக செய்யப்படுவதால் கிருஷ்ணா கான்சியஸின் செயல்பாடுகள் பொருள் அல்ல. அது வந்து பக்தியோட தான் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஐ வில் ஸ்கிப் ஹியர். வேண்டாம், ஒன்லி ஸ்லோகம் மாத்திரம் படிச்சு போகலாம். ஓகே, ஏன்னா அது ரொம்ப நம்ம இப்ப பர்பட்லாம் படிச்சப்பறம் இது படிக்கும்போது கொஞ்சம் ஆர்டர். எஸ். அடுத்தது யார் மாதாஜி? புஷ்பா மாதாஜி படிங்க. புஷ்பா மாதாஜி படிக்கிறேன். 3-4 செய்து. சரி. ஏத்வச்சரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கமசிந்தயஞ்ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தய தே பிராணு பவந்தி பிராப்னு வந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதக. எஸ், என்ன கொடுத்திருக்கு? But those who fully worship the unmanifested அப்படின்னா என்னது, அரூப ரூபமா வந்து என்ன வழிபடுறவங்க, that which lies beyond the perception of senses,
புரிதல் இல்லை, நமக்கு இன்னும் அவ்வளவு பக்குவம் வரல இல்லையா. ஒரு பகவானுக்கு வந்து ரூபமே இல்லைன்னா அந்த மாதிரி மெடிடேஷன் பண்றாங்க. ஆனா நம்மள மாதிரி பக்தர்கள் ரொம்ப இந்த லெவல்ல இருக்கும், கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கும், இன்னும் ஸ்டார்டிங்ல தான் இருக்கும். நமக்கு வந்து அது வந்து ரொம்ப கடினம். நம்ம we have all senses. அப்ப நம்ம பார்க்கணும், எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அவருக்கு எங்க மாலை சாத்துறது, என்ன பண்ணணும். அப்ப நம்ம இந்த பக்தி தொண்டு பண்ண தெரியாது, நமக்கு பண்ணவும் வராது. அவங்க அந்த மாதிரி பண்றது இல்லையா. they will just sit on meditation and they will அந்த பிரம்மனை வந்து இப்படியே தியானம் பண்ணிட்டு அவங்க இருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து சென்சஸ் வச்சு அது வந்து கன்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். The all pervading, inconceivable, fixed and immovable, the impersonal conception of the absolute truth, by controlling the various senses and being equally disposed to everyone, such persons engaged in welfare of all at last achieve me. அப்ப இது ஆல் பர்வேடிங், எல்லா இடத்துலயும் நான் பரவி இருக்கேன். அப்ப நான் என்ன வந்து புரிந்து கொள்ள முடியாத, இன்கன்சீவபிள், ஃபிக்ஸ்ட், டோட்டலா நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன், ஃபிக்ஸா தான் இருக்கேன், நான் ஒன்றும் மூவபிள் கிடையாது. ஐ மீன் சாரி, ஃபிக்ஸ்ட் அண்ட் இம்மூவபிள், ஃபிக்ஸா இருக்கேன், மூவபிள் கிடையாது. அந்த மாதிரி கொடுத்து இந்த இம்பர்சனல் கன்செப்ஷன், யாரு வந்து இந்த ரூபத்தை வந்து தியானம் பண்றாங்களோ, பை கண்ட்ரோலிங் வேரியஸ் சென்சஸ். அது எப்படி பண்ணணும், சும்மா உட்காந்தும் தியானம் பண்ணணும் இல்லையா, தியானம் பண்றதுக்கு எல்லாம் என்னது சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் பீங் ஈக்குவலி டிஸ்போஸ் டு எவ்ரி ஒன், எல்லாருடைய அந்த டுவாலிட்டி இருக்க படிச்சோம் நேற்று, அந்த மாதிரி டுவாலிட்டி இல்லாம எல்லாத்தையும் சமமா பாவித்து சச் பர்சன், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து எங்கேஜ் இன் வெல்ஃபேர் ஆஃப் ஆல், அது வந்து தியானம் பண்ணுவாங்க ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில என்னையும் அடைவார்கள். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் அவங்க வந்து அடைய முடியும். ஆனா நம்மளோட ப்ராசஸ் எப்படி, பகவானை நேரடியாவே ஒரு தியானம் பண்ணலாம், என்னது ஒரு அர்ச்சனை பண்ணலாம், பகவானுக்கு நேரடியா ஒரு சாப்பாடு கொடுக்கலாம், நைவேத்தியம், அண்ட் ஜப்பா பண்றது பகவானை நினைத்து. நம்மளோட ப்ராசஸ் இஸ் வெரி ஈஸி. அவங்களுக்கு இவ்வளவு எல்லாம் கொஞ்சம் கடினமான ப்ராசஸ். எல்லாம் எடுத்துருக்கணும். So how to worship the unmanifested, தோற்றம் இல்லாததை எப்படி வழிபடுவது, பை கண்ட்ரோலிங் வேரியஸ். அப்ப அதுதான் நான் திரும்பி திரும்பி போட்டு, பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம், எல்லோரிடம் சமமாக பழகுவதன் மூலம், அப்புறம் அனைவரின் நலனில் ஈடுபடுவதன் மூலம், அப்புறம் எந்த ஒரு சாமானியனுக்கும் கடினமானது இந்த மாதிரி இருக்கணும்னாக்கா, ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் பண்றது ரொம்ப கடினமா இருக்கும். முழு சரணாகதியின் இறுதி உணர்தல் நடைபெறுவதற்கு முன் அதிக தவம் ஈடுபட்டுள்ளது. நிறைய இது வந்து கடைசியில்தான் பகவானை வந்து அவனுக்கு அணுக முடியும். அதுக்கு முன்னாடி இது ப்ராசஸ் எல்லாம் டூ மெனி. 12.5. எஸ், ராஜேஸ்வரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா படிங்க. 12.5. क्लेशो अरिदधरस्तेषाम् अव्यक्तासक्तसेदसा अव्यक्ता हि कदिर्तुगम् देहवद्भिर्वाप्यते. For those whose minds are attached to the, நான் படிக்கிறேன் மாதாஜி, நான் தான் படிக்க போறேன். நீங்க படிக்கும் போது அதுக்கப்புறம் நான் தான் படிக்க போறேன். For those whose minds are attached to the unmanifested impersonal feature of the supreme, advancement is very troublesome. அவங்களுக்கு வந்து அந்த பாதையே ரொம்ப கடினமா இருக்கும். இதெல்லாம் புலன்களை அடக்கி ரொம்ப அந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமா இருக்கும். அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் வந்து பகவான் வந்து அவங்களுக்கு வழிபடுறதுக்கு உள்ளது இது முடியும். யாருக்கு? அரூபருவாதிகளுக்கு. Impersonal feature of the supreme advancement is very troublesome. To make progress in that discipline is always difficult for those who are embodied. நம்ம எல்லாம் embodied சொல்லுவோம். ஏன்னா ஒரு பாடி எடுத்துன்னு வந்திருக்கோம். அப்ப நமக்கு வந்து அந்த பாதை ரொம்ப கடினமா தோணும். ஆனா சில பேர் இருக்காங்க பண்றாங்க, அவங்களுக்கும் பாடி இருக்கே, ஆனா அவங்களுக்கு அந்த தன்னோட பாடியே அவங்களுக்கு நினைவு இருக்காது. தேர் ஆல் எப்ப பார்த்தா நான் ஒரு ஆத்மா தானே, இந்த உடல் என்ன, அவங்களுக்கு அந்த உடலை பத்தி ஒரு, ஏன்னா அவங்க சாப்பாடு இல்லை ஒண்ணும் இல்லை. நம்ம இப்ப உடலை வச்சுன்னு இருக்கணும்னால தான் நம்ம ஏகாதசி வந்தாலும் ஒரு கொஸ்டின் வருது, அப்ப என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிட, ஃபர்ஸ்ட் சாப்பாடை பத்தி தான் நம்ம நினைவு வரும். ஓ விரதம் இருக்கணுமா, அப்ப என்ன சாப்பிடவே கூடாதா, எப்படி இருக்கிறது, 24 மணிக்கும் சாப்பிடாம எப்படி இருக்கிறது. ஏன்னா நம்ம உடல் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், சாப்பிடணும் எல்லாம் பண்ணணும். ஆனா அந்த மாதிரி காட்டுல இருந்து இந்த மாதிரி மெடிடேஷன் பண்றாங்க அரூபவாதிகள், அவங்க வந்து உடலே இல்லை, நான் வந்து ஆத்மாங்கிறோம் அந்த எண்ணத்துல இருக்கிறவங்களும் முடியும். நம்மளால வந்து சாதாரண மனிதர்களால முடியாது, எம்போடிட் சொன்னால who are embodied அவங்களுக்கு முடியாது. Yes. Two groups of transcendentalists, ரெண்டு பேரும் விதமா மக்கள் பகவானோட வழிபடுறவர்கள் இருக்கார்கள். ஆழ்நிலைவாதிகள் இரண்டு குழுக்கள், இரண்டு இறுதியில் ஒரே இலக்கை கொண்டு வரும். அரூபவாதிகளும் சரி, நம்மள மாதிரி ரூபமோட நம்ம வந்து வழிபடுறவங்களும் சரி, இலக்கு என்னது, பகவான் அடையாளம். முழு கிருஷ்ணா கான்சியஸில் இருப்பவர்கள் இறைவனின் பக்தி சேவையில் ஈடுபடுபவர்கள்.
உன்னதமான இறைவனின் கற்பனைக்கு எட்டாத தோற்றமில்லாத அருவ அம்சத்தின் பாதையை பின்பற்றுவார்கள். யாரு? பக்தி யோகிஸ் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. கிருஷ்ணா கான்சியஸ்ல பக்தி பண்ணிட்டு அவங்க வந்து வழிபடுவார்கள். ஞான யோகிஸ், ஜெயந்தி மாதாஜி கேட்கணும்னு அதான் சொன்னேன். இவங்க எல்லாம் ஞான யோகிஸ், அவங்க வந்து அருவவாதிகள். அவங்க வந்து மாதாஜி என்ன கேட்டாங்க? மாயாவாதிஸ் கேட்டாங்க. அதான் அவங்க வந்து மாயாவாதிஸ் பேரு, அருவவாதிகள் சொல்லணும். அவங்களாம் ஞான யோகிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னதமான இறைவனின் கற்பனைக்கு எட்டாத தோற்றம் இல்லாத அருவ வம்சத்தின் பாதையை பின்பற்றுவார்கள். அவங்களும் வந்து இந்த இலக்கு தான் அடைவார்கள். அருவவாதிகள் மற்றும் உருவவாதிகளின் ஒப்பீடு. இம்பர்சனலைஸ் பர்சனல் வேணுமா? அது படிக்கணுமா? இழுத்துட்டே போலாம் இல்ல, வேண்டாம், ஸ்கிப்பிங் வேண்டாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பிரம்மன் என்பவர் பகவான் படிக்கணுமா? சரி படிச்சுக்கலாம். அப்ப அதையும் படிக்கலாமே. கிளிக் பண்றதுலயே என்ன பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மாதாஜி, வந்துட்டேன் மாதாஜி. ஒரு நிமிஷம் இல்ல, 6-7 மீனிங்க படிச்சேன் நான். படிச்சேன் இல்லையா? இல்ல இப்ப நம்ம எது படிச்சோம்? யாரெல்லாம் வருது? சாரி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நம்ம எங்க இருக்கோம்? நம்ம எங்க படிச்சோம்னா இதுதான் படிச்சிருக்கோம். கரெக்ட், அந்த கரெக்ட் பார்ட் தான். ஓகே, இதே படிச்சுடலாம். இது ஏன் நிறுத்தணும்? இப்படி வச்சு விடுறேன் நான் வந்து. அது ரொம்ப கிளிக் 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 போடுறேன். ஓகே, இம்பர்சனல் இது படிக்கலாம். எனக்கு முக்கியமான சின்ன சாப்டர் தான். இந்த இம்பர்சனலிஸ்ட் யாரு? வந்து அரூபவாதிகள்லாம் எப்படி வழிபடுறாங்க, பர்சனலிஸ்ட் எப்படி பண்றாங்க? மெடிடேட் ஆன் ஃபார்ம்லெஸ். அவங்க வந்து ஃபார்ம் இல்லாததை தான் அவங்க வந்து வழிபாடு பண்றாங்க. நம்ம வந்து பர்சனலிஸ்ட், சரி இப்போ இஸ்கான்ல மாதிரி இருக்கிறவங்க இது நம்ம எல்லாம் துவைத்தீஸ். துவைத்தா பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்றோம். துவைத்தான என்னது? 2 பேர் இருக்கோம். நாம உயிர்வாழிகள் ஒருத்தருக்கும் பகவான் ஒருத்தர் இருக்கார். அப்ப நம்ம எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். நம்ம வந்து அவருக்கு சேவை பண்ணணும். அதனால நம்ம வந்து துவைத்தா அப்படின்னு. இதெல்லாம் இம்பர்சனலைஸ் தான். அகம் பிரம்மாஸ்மி, நானே தான் கடவுள். கடவுள்னா என்னது? நான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி சொல்றோம் இல்ல, என்னது? சச்சித்தானதான் நாமளும். பகவான் சச்சித்தானண்டா. அப்புறம் நமக்கும் இது என்னது? பிறப்பு இருப்பு கிடையாது. அவருக்கு பிறப்பு இருப்பு கிடையாது. இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்ப நான் தானே அது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நாம அதுல வந்து வேறுபடுறோம். எப்படி சொல்றோம்? இல்லை, என்ன இருந்தாலும் அவர் கடவுள், நாம வந்து சேவகதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து துவைத்தா பிரின்சிபல் ஃபாலோ பண்றோம். பாக்கி எல்லாம் சேர்ந்தோம். அப்புறம் அன்மேனிஃபெஸ்டட் இஸ் பியாண்ட் த சென்சஸ். அந்த அருபவாதிகளுக்கு அது வந்து நமக்கு வந்து புலன்கள் இருக்கு. நமக்கு புலனோட நம்ம வந்து பார்க்கணும் கேட்கணும்னா அது கண்ணுக்கே தெரியப்படாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த சென்சஸ். இங்க எப்படி என்கேஜஸ் த சென்சஸ். காது கண்ணு மூக்கெல்லாம் இருக்கு. அதை வச்சு நம்ம பகவானை புகழ்ந்துட்டு பாடுறதானாலும் பாடலாம், அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம இருக்கிற சென்சஸ் எல்லாம் பகவானுக்கு வேண்டி அர்ப்பணம் பண்ணுவோம். இவங்களை வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிரம்மன் த்ரூ உபனிஷத். இதெல்லாம் எப்படி அவங்க வந்து பகவான் புரிஞ்சுக்க முடியும்? உபனிஷதால தான் புரிஞ்சுப்பாங்க. லேர்ன் த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட். முதல்ல சான்ஸ்கிரிட் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் புரியும். எல்லாமே சான்ஸ்கிரிட்ல தானே இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் த நான் பர்செப்சுவல் ஃபீலிங். அவங்க வந்து நமக்கு சாதாரண மக்களுக்கு தெரியற போல அது புரியாது. அவங்க வந்து செப்பரேட்டா ஒரு ஃபீலிங் வச்சுதான் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்மளோட எப்படி சிம்பிள் சாண்டிங், வெறும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ண சொன்னா போதும், நம்ம வந்து பகவானை பிரீத்தி பண்ணலாம். அதே போல கைடன்ஸ் ஆஃப் bonafide spiritual masters simply by offering regulative obeisances unto the deity, hearing the glories of the Lord, eating the remnants of the foodstuff offered to the Lord. என்ன ரொம்ப சிம்பிள். பஜனை பண்ணலாம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணதை ஆஃபர் பண்ணதை நம்ம எடுத்துக்கலாம், பகவானுக்கு கீர்த்தனம் பாடலாம், பகவானை பத்தி புகழ்த்தி எல்லாம் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கலாம். நம்மளோட பாதை எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு தெரியும். நம்மளோட பாதைன்னா பர்சனலிஸ்ட். ஒரு பகவான் ரூபமா வச்சு வழிபடும் போது நம்மளோட பாதை ஈஸியா இருக்கும். உங்களோட எப்படி லாங் பிராக்டிஸ் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் டு டேக் அப் பக்தி. ரொம்ப நாளா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு மெடிடேஷன் பண்ணி அப்புறம் தான் அவங்க வந்து கடவுளை அடைவாங்க. அப்ப வந்து பக்தி கடைசியில தான் வரும். அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் பக்தி இல்லை, இந்த ப்ராசஸ் பண்ணி கடைசியில தான் பக்தி வரும். நமக்கு என்னது? மிசரிஸ் கம்ப்ளீட்லி நேச்சுரல். நமக்கு வந்து நேச்சுரலாவே ஃபர்ஸ்டே நம்ம வந்து பக்தியில தான் இருப்போம். நேச்சுரலா பக்தி வரும். நமக்கு ஒரு ப்ராசஸே கிடையாது. ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்றோம், அதுலயே பக்தி கலந்துருக்கும். இன்னும் சொல்ல பக்தி கூடிண்டே வரும். ஃபர்ஸ்ட் டேல இருந்து பக்தி ஆரம்பிச்சாச்சு நமக்கு. இவங்களோட என்னது? ட்ரபிள்சம், நோ ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான் கிடையாது. நமக்கு அப்படி இல்லை. மிசரி இஸ் மிட்டிகேட்டட் பை ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா. பகவான் நம்ம இவ்வளவு எல்லாம் வந்து லயிச்சு என்னெல்லாம் பண்றோமோ அப்ப நம்ம மிசரிஸ் எல்லாம் போய்விடும். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஓன் எண்டவர். வந்து எவ்வளவு நீங்க வந்து தவம் பண்றாலும் அவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து பகவானை வந்து புரியறதுக்கு, அந்த பகவானோட அந்த பிரம்மன் லெவலுக்கு அவங்க உயர முடியும். Krishna delivers devotee from Maya. Why? Because Krishna himself recommends the process. நம்மளோட வழியில எப்படி பகவானே சொல்றார்,
என்னோட ரூபமா வழிபடு சொல்றாரு. அப்ப அது வந்து பகவானை கீழே இறங்கி நான் சொன்னேன் இல்லையா, நீ இந்த பாதை வழிபடுற இல்லையா, நானே அவனுக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு அவரோட உலகத்துக்கு போயிட்டு கூட்டின்னு போயிட்டு அவுட் ஆஃப் பேட்டர்ன் இல்ல. அப்புறம் அவர் என்ன சொல்றேன், நான் தான் வந்து பிஜேபித்தா சொல்றேன், நான் தான் உங்களுடைய தந்தை. அப்போ ஒரு தந்தை ஒரு மகனுக்கும் தந்தை மகளுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னல் லவ். அப்பா ஒரு குழந்தைகள் எப்படி லவ்வா பாப்பாரோ அந்த மாதிரி கிருஷ்ணா நம்ம வந்து லவ்வா பார்த்துப்பான். அப்புறம் பை ஹிஸ் காஸ்ட்லெஸ் மர்சி, பகவானுடைய அளவு இல்லாத ஒரு இது என்னது மெர்சி, என்னது கிரேஸ், அது பண்றாரு. இதுதான் பர்சனலிஸ்ட் இம்பர்சனலிஸ்ட். இதுல என்னது பிரம்மன் அண்ட் பகவான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரம்மன் பரமாத்மா பகவான். அந்த பிரம்மனுக்கும் பகவானுக்கும் என்ன இது, இவா வந்து பிரம்மன் தான் போய் சேருவாங்க, இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பரமாத்மா அப்புறம் கடவுள் பகவான் அதெல்லாம் இந்த ப்ராசஸ் தெரியாது. இவங்க வந்து நிர்குணா, வித்தவுட் குவாலிட்டிஸ், குணம் இல்லாத பகவான். அவங்களுக்கு ரூபமும் கிடையாது, அவருக்கு குணமும் கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க வழிபடுறாங்க. நமக்கு அப்படி இல்லை, சகுணா வித் ஃபார்ம். ஒரு பகவானுக்கு ஒரு ரூபம் இருக்கு, அவருக்கு குவாலிட்டிஸ் இருக்கு, ஆப்புலன்ஸ் இருக்கு, அவருக்கு குணங்கள் இருக்கு, அப்படின்னு நம்ம வந்து வழிபடுறோம். இது வந்து இன்கன்சீவபிள், புரியப்படாத இந்த மாதிரி ஒரு அரூபமா உள்ள பகவான வழிபடுறாங்க. ரூபம் இல்லாதது இன்கன்சீவபிள். ஆனா நம்மளோட எப்படி possesses inconceivable potencies. பகவான் வந்து இன்கன்சீவபிள் பொட்டன்சிஸ் தான் இருக்கிறது. கடவுள் இருக்கார், அவருடைய குணங்கள்லாம் வந்து அங்க நமக்கு புரிய வராதே தவிர அவர் யாருன்னு சொல்லிட்டு அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். ஆனா கடவுளோட ஒரு ரூபமா நமக்கு தெரியும் அந்த மாதிரி. அப்புறம் இதுவரை என்னது ஆல் பர்வேடிங், இங்கேயும் ஆல் பர்வேடிங், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு இவ்வாறு நம்புறாங்க, நம்மளும் அப்படிதான் சொல்றோம். ஆல் பர்வேடிங் பை எனர்ஜி as a and as super soul. Unchanging, fixed, immovable. இங்க unchanging, fixed, immovable. பகவான் வந்து it is always there, he is always there. அவர் வந்து இங்க இருக்காரு அங்க இருக்காரு, பகவான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்காரு. அப்புறம் cannot perceive any opulence because of lack of activity. புரிஞ்சுக்கிறது கஷ்டம், வேற ஆக்டிவிட்டியே இல்லையா, ஒன்லி மெடிடேஷன். நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நமக்கு என்னது, possessor of 6 opulence is sinful. பகவானுடைய மெயின் 6 opulence இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பகவானுக்கு அழகு இருக்கு, இது இருக்கு, ஃபேமஸ் எல்லாம் சொல்றோமே, அவருக்கு வெல்த் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆப்புலன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அப்புறம் இங்க இருந்து ரிஸ்க் ஆஃப் நாட் ரியலைசிங் அப்சல்யூட் ட்ரூத் அட் தி எண்ட். சான்சஸ் இருக்கு, மிட்வே வந்து ஒரு மாதிரி வழியில டயர்ட் ஆயிடுச்சு, இனிமே என்னால மெடிடேஷன் பண்ண முடியாது, பகவான் உணராமையே வீழ்ச்சி அடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நமக்கு அப்படி இல்லை, முதல் நாள்ல இருந்தே நம்ம வந்து பக்தி பண்ணும்போது பகவானுக்கு கண்டிப்பா நம்ம புரிஞ்சுட்டு பகவான் எடுக்கணும். சக்சஸ் இஸ் கேரண்டி தட் ஆஸ் நத்திங் இஸ் லாஸ்ட். கொஞ்சம் பக்தி பண்ணாலும் அந்த பக்திக்கு நமக்கு வந்து இது கிடைக்கும் பகவான் இருந்து நினைவு. அதை எதிர்பார்த்து பண்ணல, பட் அது வந்து இட் வில் பெனிஃபிட் அஸ். இங்க இருந்து மே ரியலைஸ் இட்டர்னல் சத் அண்ட் சித், knowledge with aspects of his original nature and partial realization. இங்க வந்து ஃபுல்லா சத்து சித்து ஓகே, ஆனா ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா வராது, பார்ஷியலா தான் இருக்கும். ரியலைசேஷன் அது பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறது. இங்க என்னது, ரியலைசஸ் இட்டர்னிட்டி, நாலேஜ் அண்ட் பிளிஸ் இன்க்ளூட்ஸ் பிரம்மன் அண்ட் பரமாத்மா ரியலைசேஷன். நம்ம இங்க எப்படி பிரம்மன் ரியலைசேஷனும் புரியுறோம், பரமாத்மாவும் புரிஞ்சுக்கிறோம், அண்ட் பகவானாவும் புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும், இவங்களுக்கு வந்து டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. ஐ திங்க் ஐ ஹேவ் டு ஸ்கிப், ரொம்பவே டீடைலா திரும்பி போறோம். எஸ், இப்ப யார் படிச்சா? நான் படிக்கணும் மாதாஜி. இப்ப யார் படிச்சா மாதாஜி? நான் படிக்கணும் மாதாஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி, இப்ப யார் படிச்சாங்க கேட்டேன். கடைசியில யார் படிச்சா? புஷ்பா மாதாஜி? ராஜேஸ்வரி மாதாஜி. அதுதான் கேட்டுங்க, பதில் வரது இல்ல, கேட்கும் போது பதிலே வரது இல்ல. ராஜேஸ்வரி மாதாஜி. சாந்தி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन माम् अत्यन्त उपासते तेषाम् अहम् असमुद्धर्ता अत्युसम् असारसः सागरात् भवामि न सिरात् पार्थ मय्यावेशित सेदसाम्. हरे कृष्णा माताजी. இன்னைக்கு கரெக்ஷன். ஆமா மாதாஜி, இப்பதான் வந்து அவசரமா வந்தேன் மாதாஜி. என்னது படிச்சீங்க, டயர்டா இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. மீன்ஸ் ரெஸ்ட் கேட்டுங்க, ஆனா படிச்சானே படிப்பீங்கன்னு நினைச்சுனேன், அப்பவே தெரிஞ்சு படுத்து டயர்டா இருக்கீங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. For one who worships me, giving up all his activities unto me and being devoted to me without deviation, ananya bhakti. பேர் என்னது? Without deviation. ஒன்னும் எனக்கு வேற ஒன்னும் தெரியாது, எனக்கு பகவான் பக்தி பண்ணதான் தெரியும். அந்த மாதிரி டோட்டலி கன்வின்ஸ்ட் பகவான் தான் எனக்கு எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னது, எங்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்ணி அண்ட் ஆல்வேஸ் மெடிடேட்டிங் அப்பான் மீ, who has fixed his mind upon me, O son of Pritha, for him I am the swift deliverer. குயிக் என்னது கொரியர் சர்வீஸ் மாதிரி
ஈஸியா நான் வந்து அவனை வந்து இங்க இந்த உலகத்துல இருந்து இந்த இதுல தத்தளிச்சுட்டு இருக்க அந்த குடும்ப பாரத்துல அதுல நான் வந்து அவன் வந்து கையை பிடிச்சு அவனை தூக்கி நம்ம எழுதி ஃப்ரம் த ஓஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத். திரும்பி இந்த சுழற்சியில அவன் மாட்ட மாட்டான். நானே வந்து அவனை நான் எப்படி இருக்கணும், அனன்ய பக்தியா இருக்கணும், எப்பவும் பகவான் தியானத்துல இருக்கணும். எஸ். அடுத்தது என்ன இருக்கு? 8ல இருந்து 12 அதாவது வேண்டாம், நம்ம இதே ஸ்லோகாவே படிச்சிருந்தோம். அப்புறம் ரொம்ப நேரம் எடுக்கணும். எஸ். அடுத்தது மாதாஜி சாஸ்வதா மாதாஜி படிங்க. हरे कृष्ण माताजी। मयि एव मन आदत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अद ऊर्ध्वं न संशयः। हरे कृष्ण माताजी। அதான் அனன்ய பக்தியோட ஃபர்ஸ்ட் கலப்படமற்ற பக்தி பண்ணணும். 12.8ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். எப்படி பண்ணணும்னு காட்டி கொடுக்குறேன். Just fix your mind upon me, the supreme personality of Godhead, and engage all your intelligence in me. என்னெல்லாம் உனக்கு வந்து அறிவால நீ என்னெல்லாம் பண்றியோ எல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. நீ என்ன நினைத்துன்னு பண்ணு. அதோட அவுட்கம் என்னது, எல்லாம் பகவானுக்கு தான் அர்ப்பணம். எனக்கு புத்தியோட எனக்கு என்ன புத்தி இருக்கோ அதோட நான் பண்றேன். அந்த அவுட்கம் அதோட எல்லாம் செயல் எல்லாமே பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, உங்களால நான் இதெல்லாம் பண்றேன், உங்களுக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுமா. Thus you will live in me always without a doubt. அப்ப நீ கண்டிப்பா என் கூடயே இருப்ப, அதுக்கு ஒரு டவுட்டே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பக்தி, கலப்படமற்ற பக்தி. அது முடியுமா எல்லாருக்கும்? கொஞ்சம் கஷ்டம். அப்ப வந்து நெக்ஸ்ட் இது போலாம். எஸ். 12.9 சத்யபாமா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அத சித்தம் எங்க போயிட்டீங்க? சத்யபாமா மாதாஜி மியூட்டட். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அபியாச யோகேன ததோ மாம் இச்சாப்யதும் தனஞ்சய. பாதி கேட்கவே இல்ல. மிடுக்கி படிக்கிற மாதாஜி திருப்பியும். அத சித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயிஸ்திரம் அபியாச யோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரி, உனக்கு வந்து அனன்ய பக்தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உனக்கு நல்லா பண்ண முடியல, எந்த நேரமும் என்ன நினைக்கணும்னா அது முடியாத காரியம் அப்படின்னு உனக்கு தோன்றதா? அடுத்து சாதனா பக்தி பண்ணு. அப்படின்னா என்னது? எனக்கு வேண்டி உன்னோட செயல் எல்லாம் புரி அப்படின்னு. மை டியர் அர்ஜுனா, ஓ வின்னர் ஆஃப் வெல்த், இஃப் யூ cannot fix your mind upon me without deviation, then follow the regulated principle of பக்தி யோகா. பக்தி யோகால என்ன பண்ணணும்? பக்தியோட நீ என்னெல்லாம் செயல் பண்றியோ எல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. In this way you will develop a desire to attain me. இந்த மாதிரி பண்ண 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 என்ன ஆயிடும்? உனக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். இப்ப அனன்ய பக்தி லெவலுக்கு நீ வந்துடும். உனக்கு அனன்ய பக்தி டைரக்டா போக முடியலையா? கீழ்படி, அதை விட ஒரு கீழ்படி சாதனா பக்தி. அது பண்ண சாதனானா நம்ம வந்து எல்லாம் ஒரு பண்றோமே, அதான் ஜப்பா காலையில எழுந்துக்கிறோம், மங்களாரத்தி பாக்குறோம், இது எல்லாம் வாட் எவர் வி ஆர் டூயிங் த ப்ராசஸ். அது பண்ண 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 பகவான்கிட்ட ஒரு ஈர்ப்பு வந்துடும். அப்புறம் பகவான் மறக்கவே முடியாத அந்த லெவலுக்கு நம்ம வந்துருப்போம். இதெல்லாம் தவிர்க்கிறேன்னா உங்களுக்கு பிங்க் கலரே கொடுத்துருவேன். ஓகே, அதுவும் பண்ண முடியலையா? 3வது ஸ்டெப் சொல்றேன். ஸ்ரீபிரியா மாதாஜி படிங்க. हरे कृष्ण माताजी। अभ्यासेप्य समर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिमवाप्स्यसि। हरे कृष्ण माताजी। If you cannot practice, அதுவும் முடியல உன்னால. If you cannot practice the regulation of bhakti yoga, என்னெல்லாம் பகவானுக்கு என்னெல்லாம் செய்யறோம் பக்தியோட பகவான் செய்யணும், அதெல்லாம் முடியாத காரியம். கொஞ்சம் எல்லாம் பண்ணலாம், ஃபுல்லா அது மாதிரி பண்ண முடியல, then just try to work for me. எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண முடியல, ஆனா நான் வந்து பண்றேன் பகவானுக்கு வேண்டி, ஒரு ஏதோ செயல் பண்றேன், ஆனா இது வந்து பகவானுக்கு செய்யறேன். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறேன்? நிஷ்காம கர்மம். நான் வந்து எனக்கு வேண்டி பண்ணல, பகவானுக்கு வேண்டி செய்யறேன். இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல என்ன சொல்லிருக்கு? சாதனா பக்தி வந்து பகவானுக்கு தொண்டு புரியுது, டைரக்டா பகவானுக்கு தொண்டு புரியுது இந்த இதுல. அப்புறம் 3வது ஸ்டெப் தான் இது, நிஷ்காம. நான் என்ன பண்ணேன்? இப்ப வந்து ஒரு கோவில வந்து சுத்தம் பண்றான், வாட் எவர் இஸ் டூயிங் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், என்ன பண்றான்? நிஷ்காம. இதெல்லாம் பண்ணினா எனக்கு பேரும் புகழும் வருமா? அதுக்கு பண்ணல. நான் பகவானுக்கு வந்து பகவானோட கோவில், அதுக்கு நான் வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு எண்ணத்துல பண்ணலாம். இல்ல நம்மளே என்ன பண்ணாலும் பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு பண்றோம், அந்த மாதிரி நிஷ்காம. எனக்கு வேண்டி பண்ணல, பகவானுக்கு வேண்டி பண்ண. அந்த மாதிரி if you cannot practice the regulations of bhakti yoga, then just try to work for me. அதுல வந்து பக்தி யோகானா கடவுளை சார்ந்த ஒரு என்னது பூஜை பனஸ்காரம் whatever we do அது பண்ணும். இல்ல அதெல்லாம் உனக்கு பண்ண முடியல, உனக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் பண்றேன்னா அதை வந்து எனக்கு வேண்டி செய்யும் அப்படிங்கிற. நீ அதை எது பண்ணாலும் என்னை நினைத்து பண்ணு. Because by working for me you will come to that perfect stage. அதை விட முன்னாடி லெவல் போக அது நல்லா பண்ண அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போயிட்டு இருப்ப. என்னது சகாம கர்மா.
ஓகே, இப்ப எல்லாரும் படிச்சாச்சு, இது படிச்சு விடுறேன், நான் படிச்சு. अतैतत् अपि अशक्तो असि कर्तुं मद्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागं ततः कुरु यथात्मवान्. If however you are unable to work in this consciousness, என்ன நீ வேலை பண்ணாலும் எனக்கு வேண்டி பண்ணணும் அந்த மாதிரி அந்த கான்சியஸும் வரல, மறந்து போயிடுற. நீ வந்து உனக்கு வேண்டி பண்ற அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, சக்காம பக்தி உனக்கு வேண்டியே பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம். ஆனா என்ன பண்ணணும், then try to add giving up all results of your work. உனக்கு வேண்டி பண்ற, ஏன்னா நினைவு வரமாட்டேங்கிறது, பகவானுக்கு வேண்டி பண்றதெல்லாம் முடியாத காரியம். உனக்கு வேண்டி பண்ணிக்கோ, ஆனா அது ரிசல்ட் எதிர்பார்க்காதே. இந்த ரிசல்ட் எல்லாம் எனக்கு ஆஃபர் பண்ணிக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பண்றேன் அதுக்கு என்ன அவுட்கம் வரும் தெரியாது, அது பகவான் பார்த்துப்பாரு. அப்ப என்ன ஏத்துக்கிற மனப்பான்மை. ரிசல்ட் வந்து கொடுத்து நோன்னு வந்து கொடுத்து இல்ல ஏதோ லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, பகவானுக்கு அதுதான் இஷ்டம்னா அது போல நடக்கட்டும், அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை வரணும் நமக்கு. அப்போ என்னது, ட்ரை டு கிவ் அப் ஆல் த ரிசல்ட்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க் டு காட். அது வந்து சக்காம பக்தின்னு என்னது, உனக்கு வேண்டி பண்ணிக்கோ, ஆனா ரிசல்ட்டை வந்து கொடுத்துடும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுது. அடுத்தது என்னது, 5வது ஸ்டெப். எஸ் ஐஸ்வர்யா மாதாஜி ஆரம்பி. हरे कृष्ण माताजी। श्रेयो हि ज्ञानम् अभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्म बलत्यागात् त्यागात् शान्तिरनन्तरम्। हरे कृष्ण माता। 2 கொடுத்திருக்கு. 4வது வந்து என்ன சொன்னா, பல அதோட இது என்னது அவுட்கம், அதோட என்னது கர்ம பலனை நீ வந்து நீ கொடுத்துடும் பகவான்கிட்ட, நீ உனக்கு வேண்டி பண்ணிக்கோ, எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துடும். அப்புறம் என்னது, அதுவும் முடியலையா ஞானத்தை வளர்த்திக்கோ, அதுவும் முடியல தியானத்தை பண்ண சொல்ற. இஃப் யூ cannot take up to this practice, என்னது பலனை கொடுக்கறதுக்கும் இல்ல, அது எப்படி முடியும், இவ்வளவு மார்க் வந்துன்னா என்னது, மார்க் வந்தாதானே அடுத்த இதுக்கு லெவல் போக முடியும், நான் இப்ப நல்லா படிச்சானோ வாட் எவர் என்னது ஒரு எனிதிங். எனக்கு இப்போ வேற எக்ஸாம்பிள் நினைவு வரல. நம்ம எதுவும் பண்றோம், ஆனா பலத்தையும் வந்து அதோட என்ன பலனையும் நமக்கு பகவானுக்கு ஆஃபர் பண்ண முடியல. நான் பண்ணினேன் அங்கலாய்ச்சிருந்து உட்காந்து லாஸ் ஆஃப் எடுத்தேன்னு. சரி ஓகே, உனக்கு அதுவும் பண்ண முடியல, ஞானத்தை வளர்த்திக்கோ. அப்ப என்ன பண்ணலாம், ஞானத்தை வளர்த்துட்டு இந்த மாதிரி பகவத்கீதா கிளாஸ், வேற ஒரு கிளாஸ் இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணணும். So if you cannot take up to this practice, then engage yourself in the cultivation of knowledge. Knowledge வளர்த்துக்கோ. அப்புறம் however, cultivation of knowledge. Better than knowledge is, however, is meditation. ஆனா ஞானத்தை விட தியானம் நல்லது. தியானத்துல என்னது, பகவான் என்ன நினைக்கிறது, தியானம் பண்ணலாம். Better than knowledge, however, is meditation, and better than meditation is renunciation of fruits of action. திரும்பி என்ன சொல்றார், அதுவும் மெடிடேஷனை விட எது நல்லதுன்னா, உன்னுடைய பலனை வந்து கொடுத்துடும். நீ செய்யற என்னெல்லாம் வேலையோக்கோ அதோட பலன்களை திரும்பி முன்னாடி சொன்னதே திரும்பி சொல்ற, அந்த பலத்தை வந்து நீ வந்து பலன் எதிர்பார்க்காம பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடும். அப்ப என்ன நடந்தாலும் இதுதான் நடக்கணும்னு விதிச்சிருக்கு, அப்ப எனக்கு அக்செப்டன்ஸ் அப்படின்னு வந்து for such renunciation one can attain peace of mind. அப்ப நமக்கு வந்து இதே இருக்காது, ஒரு ஆங்ஸைட்டியே வராது. இவ்வளவு எல்லாம் பண்ணினோமே, என்ன நடந்தது அந்த மாதிரி இல்லாம நம்ம பீஸ் ஆஃப் மைண்டா இருக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிட்டேன். ஒரு ஹரே நிமிஷம், கிருஷ்ணா மாதாஜி. ஜெயந்தி மாதாஜி படிக்கணும், விரும்ப மாதாஜி. ஆர்டர்ல போலாம், ஆர்டர்ல போலாம். இல்ல மியூட் பண்ணிடுங்க, திரும்பி ஆர்டர் மியூட் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம், நான் இதெல்லாம் மிஸ் பண்றேன். நிறைய இருக்கு, டீடைல்ஸ் நிறைய இருக்கு, இதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க இதெல்லாம் படிக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் தான் பண்ணிருக்கோம். அப்புறம் இதுல என்ன 13ல இருந்து 20 என்ன கொடுத்திருக்கு, கிருஷ்ணருக்கு பிடித்த குணங்கள் அதிகத்திலிருந்து குறைந்தவரை. எஸ், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கணும். ஐஸ்வர்யா மாதாஜிக்கு அப்புறம் ஜெயந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சர்வபூதானா மைத்ர கருண ஈவ நிரஹங்காரக சமதுக்க சுக சமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயக மைய பிதாமனு முத்திஹி யோமத் பக்த சமம் பிரியக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு யாரு பிடிக்கும் சொல்றேன். One who is not envious, பொறாமை குணத்திலிருந்து விடுபட்டிருக்கணும். பட் இஸ் a kind friend to all living entities. எல்லாரிடத்தும் நல்ல வந்து குற்ற நண்பரா இருக்கணும். யாரும் எனிமி இருக்கக்கூடாது அவருக்கு. Who does not think of himself a proprietor, நான் தான் இதுக்கெல்லாம் முதலாளி, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், இதெல்லாம் என்னுடையது, அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்பே மனசுல இல்லாம அந்த மாதிரி யாரு இருக்கணும். அண்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஃபால்ஸ் ஈகோ, எல்லாம் என்னாலதான் முடிஞ்சது அந்த மாதிரி ஈகோ எல்லாம் இருக்குமே சில பேர், அதெல்லாம் இல்லாம who is equal in both happiness and distress, duality இல்லாம, அது சம துக்க சுகே அப்படின்னு சொல்லுவாங்க. சமமா இருக்கணும், சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும், அந்த இடத்துலயும் நம்ம வந்து சமமா பொறுத்து கொண்டு அந்த மாதிரி பழகிறதுக்கு யாருக்கு தெரியுமோ. who is tolerant, அதான் பொறுத்து கொள்றதுக்கு தெரியும் யாருக்கு முடியுமோ. always satisfied, I am happy,
ஒண்ணும் எனக்கு இன்னும் வேணும்னு ஒண்ணுமே இல்லை, திருப்தியா இருக்கேன், அந்த மாதிரி யார் சொல்றாங்களோ, செல்ஃப் கண்ட்ரோல், எல்லா புலங்களையும் அடக்கி இஸ் கண்ட்ரோல்டா இருப்பான், அண்ட் எங்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ். இதெல்லாம் இருந்துட்டு இந்த பகவானுக்கு தொண்டு புரிஞ்சுட்டே இருப்பான், ஒரு டியூட்டி மாதிரி. இப்ப அன்னைக்கு மாதாஜி சொன்ன போல மொபைல் இருக்கோ இல்லையோ, என்னோட டியூட்டி கண்டினியூ, ஐ வில் கீப் சாண்டிங் வெதர் ஐம் கிவிங். நான் வந்து இதுல என்னது கிளாஸ்ல நம்ம வந்து போடுறோமோ இல்லையோ, என்னோட டியூட்டி என்னது, ஜப்பா பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இப்போ குரூப்ல போடுறோம் இஸ் ஓகே, குரூப்ல போடல நம்ம நிறுத்த போறோமா, இல்ல, நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ எங்கேஜ் இன் டிவோஷனல் சர்வீஸ் வித் டிட்டர்மினேஷன், திருடவிருத்தா போட்டிருக்கோம், திருடவிருத்தா. அந்த மாதிரி கண்டினியூ மெடிடேஷன் பண்ணிட்டே, மெடிடேஷன் என்னது தொண்டு பகவானுக்கு வந்து டிவோஷனல் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பான். ஹிஸ் மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் மீ, சச் அ டிவோட்டி ஆஃப் மைண்ட் இஸ் வெரி டியர் டு மீ. இந்த குணங்கள்லாம் அவன் வச்சுட்டு இருந்தானாக்கா அவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல போட்டுட்டு அடுத்தது யா புஷ்பா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. புஷ்பா மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல ஒரு நிமிஷம் இருக்கும், இது வந்து பாகவதம், இது வேண்டாம் பாகவதம். இது 12.15 படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யஸ்மான்னோ விஜயதே லோகோ லோகான்னோ விஜயதே தய ஹர்ஷமர்ஷப யோத்வைகைர் முக்தோ யதச்ச தமே பிரிய. ஹரே கிருஷ்ண மாதாஜி. He by whom no one is put into difficulty. என் காரணமா ஒருத்தனுக்கு வந்து ஒரு துன்பம் வந்தது அந்த மாதிரி இல்லாம, and who is not disturbed by anyone. வேற யாரும் என்ன வந்து துன்புறுத்துறா போல அந்த மாதிரி நிலைமையில வராம, அப்புறம் வந்து who is equipoised in happiness and distress. முன்னாடி சொன்ன அப்படிதான், ஹாப்பினஸ் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி, he is just calm and கம்போஸ்டா இருக்கான். ஒன்னுத்துக்கும் வந்து அவன் வந்து இது என்னது இது காட்ட மாட்டேங்கிறான், அவன் ஹாப்பினஸும் காட்ட மாட்டான், ஒரு துக்கமா இருந்தா துக்கமும் காட்டாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவன் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, பயம், அந்த என்ன ஆகுமோ அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு ஆங்ஸைட்டி, அதெல்லாம் இல்லாம அந்த மாதிரி சமாதானமா இருக்கிறவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் வெரி டியர் டு மீ. அடுத்த என்ன ஸ்லோகா? 16வது ஸ்லோகா. எஸ் ராஜேஸ்வரி மாதா படிங்க. ஆர்டர் நீங்களே நினைச்சு கிடுகிடுன்னு படிச்சுனே போலாம். புஷ்பா மாதாஜி. அன்பேஷக சுசிர்தர்ஷ உதாசீனோ கதவ்யதக சர்வாரம்ப பரித்யாகி யோமத் பக்தக சமே பிரியக. இப்ப இன்னும் யாரை பிடிக்கும் அவருக்கு? A devotee who is not dependent on the ordinary course of activity. ஏதோ இருக்கும், ஏதோ வேலை பண்ணினோம் அந்த மாதிரி இல்லாம பகவான் பண்ணி தொண்டு. Who is not a devotee who is not dependent on the ordinary course of activity, but is pure, expert, without cares, free from all pains, and who does not strive for some result, he is very dear to me. நார்மல் வந்து ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கான், ஆனா அதை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கல, அதனால எனக்கு என்ன பயன் வரும், அந்த மாதிரி அதனால ஹாப்பினஸ் வருமா சுகம் வருமா, அவனோட டியூட்டி பண்ணிட்டே இருப்பான். பட் அவன் வந்து எப்படி பியோர், இது சுத்தமா வந்து எல்லா வேலையும் பண்ணுவோம், சுத்த ஆத்மா அந்த மாதிரி இருக்கான். எக்ஸ்பர்ட், is good in doing that work without cares. ஜாஸ்தி வந்து அத என்னது கவனம் அட்டாச்மெண்ட் இல்லாம, free from all pains. அதுல வந்து என்னது ப்ராப்பர் வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஆக்சுவலி எனக்கு பகவத்கீதாவை பார்த்தே படிக்கணும். இதெல்லாம் போட இதை பார்த்தே படிச்சோம். மாதாஜி 12.60 இதை பார்த்தே படிச்சுடுறேன். அதான் வேர்ட்ஸ் கரெக்டா வருது இல்ல வாயில. 12.16 இதை அவாய்ட் பண்ணலாம், பட் இருக்கே ஸ்லைட்ஸ் இருக்கேன்னு தான் போறேன். எவன் ஒருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக நிபுணனாக கவலைகள் இன்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக உள்ளானோ எனது அத்தக பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்ப என்னது ரொம்ப அவன் வந்து கவலையெல்லாம் இல்ல, ஒரு நல்ல எந்த வேலை பண்ணாலும் நிபுணனா இருக்கான், எல்லாவித வழிகளிலிருந்தும் நோ பெயின் அட் ஆல். பிசிக்கல் பெயினா கூட மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்ல, பெயின் இல்ல, அந்த மாதிரி யார் இருக்கானோ, ஒரு பலனுக்கும் அவன் என்ன வேலை பண்ணாலும் இதனால என்ன பலன் இருக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த மாதிரி முயலாம இருக்கானோ அவன் அந்த மாதிரி பக்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்னது, நாட் அட்டாச் டு எனிதிங். அவன் வேலை பண்ணிட்டே இருப்பான், நிபுணனா இருக்கும், ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறவன எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் அடுத்தது சாந்தி மாதா பண்ணி. ஹரே கிருஷ்ணா. சாந்தி மாதாஜி இருக்கலாம், இல்லடா சாஸ்வத மாதாஜி பண்ணி.
Hare Krishna, Krishna Krishna. Satyabama Mataji padi. மாதாஜி நானுங்க மாதாஜி அடுத்தது. உங்களை தான் சொல்லியிருந்தேன். அப்படியாங்க? ஹரே கிருஷ்ணா. சரி சாஸ்வதா மாதாஜி கூப்பிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் பிஸியா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இல்லைங்க மாதாஜி. யோ ந திருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோஷதி ந காங்க்ஷதி சுபா சுப பரித்யாஹி பக்திமான் யசமே பிரியஹ. ஹரே கிருஷ்ணா. அசுப அப்படி படிக்கணும் மாதாஜி. சுப அசுப, சுபம் நடக்கிறதும் அசுபம் அசுபமா நடக்கிறதும் அந்த மாதிரி அதையும் வந்து அவன் வந்து கண்டுக்க மாட்டான். One who neither grasps pleasure or grief. ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும் இல்ல கிரீஃப், இதே தான் திரும்பி திரும்பி வரும். பிளஷர் இல்ல கிரீஃப் வந்து துக்கமான செயல்கள் அது வந்து ஒன்னும் கண்டுக்க மாட்டான். who neither laments, அழுது புலம்பி அந்த மாதிரி பண்ண மாட்டான். நாட் டிசைர், அது வேணும் இது வேணும் அதுவும் கிடையாது அவனுக்கு. அண்ட் ஹூ ரிமைன்ஸ் போத் ஆஸ்பிஷியஸ் அண்ட் இன்ஆஸ்பிஷியஸ். அதான் சுபா அசுபன்னு போட்டிருக்கு. நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கிறான். அந்த மாதிரி ஒன்னும் அவன் கண்டுக்காம இந்த மாதிரி இருக்கானாக்கா அவன் வந்து வெரி டியர் டு மீ, அவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் யாரு பிடிக்குமா கடைசியில ஹரே தான் கிருஷ்ண மாதாஜி. சாஸ்வதா மாதாஜி படிங்க. समः शत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्णसुखदुःखेषु समः सङ्गविवर्जितः तुल्यनिन्दास्तुतिर्मौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेत स्थिरमतिर्भक्तिमान् मे प्रियो नरः. हरे कृष्ण माताजी. இந்த மாதிரி ஒரு நரனாக்க மனிதரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரி மனிதர்? ஒன் ஹூ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ். இதெல்லாம் நேத்து தான் நம்ம படிச்சோம் இல்லையா. யார் வந்து ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி எனிமியா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எனிமி இருக்காது. இந்த மாதிரி நல்ல ஆத்மாக்கு ஒரு எனிமியே இருக்காது. ஆனா வெளியில வந்து ஒரு இருப்பானே அவனுக்கு ஒரு எனிமியா தோணுமே. நம்மளை கண்டா பிடிக்காம அந்த மாதிரி ஒரு ஆள் வந்தாலும் இவன் வந்து சமமா அவன் வந்து பாவிப்பான். who is equipoised in honor and dishonor. அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல, இவன் எதிர்பார்க்கிறான் இல்லையா மரியாதை, அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டான். ஈக்விபாய்ஸ், என்னை வந்து புகழ்த்தினாலும் சரி இகழ்த்தினாலும் சரி, மரியாதை கொடுத்தாலும் சரி அவமரியாதை பண்ணாலும் சரி, இது மரியாதை அவமரியாதை தான். ஹீட் அண்ட் கோல்ட், சூடா இருக்கு வெப்பமா இருக்கு கோல்டா இருக்கு அதுலயும் ஒன்னும் கண்டுக்க மாட்டான். ஹாப்பினஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் கண்டுக்க மாட்டான். ஃபேமி அண்ட் இன்ஃபர்மி, ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்ல இகழ்த்தி பேசுறது அதுலயும் கண்டுக்க மாட்டான். who is always free from contamination. ஒரு கலப்படம் இல்லாம நான் மடி தூய ஆத்மா அந்த மாதிரி இருக்கிறான். ஆல்வேஸ் சைலண்ட், சைலண்ட்னா எனது மனதளவிலையும் சைலண்ட், வாயை மூடின்னு உள்ள அப்படி வெஞ்சன்ஸ் வச்சிருக்கானே அந்த மாதிரி இல்லாம இஸ் ஆல்வேஸ் காம் அண்ட் வெரி சைலண்ட், சாட்டிஸ்ஃபைட் வித் எனிதிங், எல்லாத்துக்கும் வந்து சமாதானமா இருப்பான். who doesn't care for any residence. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும். அந்த இடம் அவங்க இருக்கிற இடமும் இஸ் நாட் பர்டிகுலர். தரையில படுத்துக்கணும், இப்ப நேற்றுக்கு தான் படிச்சோம் இதெல்லாம். பர்ஃபெக்ட். எங்க தரையில படுத்துக்கணுமா படுத்துக்கலாம், எது கோயில படுத்துக்கணுமா ஒண்ணும் இல்ல, கல்யாணி இல்ல போர்வை இல்ல, அங்க இருந்தாலும் அவன் கேர், அவனுக்கு ஒன்னும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. So he is fixed in knowledge, நல்ல நாலேஜ் வளர்த்துக்கிறான். அண்ட் engaged in devotional service, நல்ல பகவான் தொண்டு புரிகிறான். இந்த மாதிரி இருந்து பகவான் தொண்டு புரியும் போது எனக்கு அந்த மாதிரி ஆடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லாஸ்ட்ல 12.20. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏது தர்மயாம் ருதம் இதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்தத தானாமத் பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியாக. அதீவ மே பிரியாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இவனை ரொம்ப பிடிக்கும். யாரு பிடிக்குமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பிடிக்கும் தான், இது வந்து ரொம்பவே பிடிக்குமா. யார? he who follows this imperishable path of devotional service and who completely engages himself with faith. அதெல்லாம் இந்த மாதிரி பக்தி தொண்டுல வந்து இது வந்து இம்பெரிஷபிள் பாத், இது அழியப்படாத இந்த ஒரு பகவத்கீதை இது எனக்கு பக்தி தொண்டை வந்து யார் ஈடுபட்டு இருப்பானோ ஃபுல் நம்பிக்கையோட, மேக்கிங் மீ த சுப்ரீம் கோல், என்னதான் இலக்கா வச்சுட்டு பகவானை தான் அடையணும் அந்த மாதிரி யார் இருப்பானோ அவனை வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இஸ் வெரி வெரி டியர் டு மீ. சரி முடிச்சோம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம 12 அத்தியாயः. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. இப்ப நம்ம வந்து இதுக்கு போயிடலாமா? 13 சாப்டர் ஆரம்பிக்கலாமா? நீங்க என்ன சொல்றோம் அப்படி. இந்த கிளாஸ் முடிக்கணுமா? 5:30 மணி தான் ஆரம்பிக்கலாம். 6 வரைக்கும். கிருஷ்ணா டிவோட்டீஸ் மாதாஜி முடிச்சிருங்க மாதாஜி.
6 வரைக்கும் சாப்பிட அப்படின்னு முடிச்சுங்க. ஏன் நீங்க வேற யாரும் எதுனா பாக்கணும். 6 வரைக்கும் எடுத்துக்கோ.